10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட கிளாஸில் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஓகே, அதில் ஒரு பொண்ணுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வந்துட்டான்டா உடனே பொண்ணுங்களை பற்றி பேச அப்படின்னா எல்லாருக்கும் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பொண்ணுங்களில் என் பசங்க எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். மச்சான் மச்சான் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்ட்டு. உடனே அவனுங்களாம் என்னோட பேரையும் அந்த பொண்ணோட பேரையும் வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் இது கேட்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆஹா சூப்பர் சூப்பர் அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காண்டா இருக்கும். என்னடா அவனுங்க எக்ஸ்ட்ராவாக எல்லாம் மீறி போகிறானுங்களோ இப்படிலாம் வந்து தாட் வந்து வரும். ஓகே, ஸோ அதனாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுனதே கிடையாது. பட் அவங்க இப்போ பார்த்தா கூட என்னை பார்த்து பேசுவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் உனக்கு வாங்க கல்யாணம் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு என்னோட 12th. தென் காலேஜ் வரும்போது ஒரு பொண்ணு. அவங்களா வந்து பேசுறாங்க, "நீங்க இந்த ஏரியா தானே, நானும் அந்த ஏரியா தான். வாங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. தென் என்னோட நோட்ட வாங்கி இப்படி புடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நோட்ட வாங்கி புடிச்சதுக்கே ஒரு லவ் அட்ராக்ஷன் வந்துருச்சு. வாவ்! சூப்பர்ரா! செம்மடா! அப்படின்ட்டு. நோட்டு வாங்குனதுக்கெல்லாம் ஒரு லவ்வாடா! அப்படிங்கிற மாரி. நோட்டு வாங்குனதுக்கெல்லாம் ஒரு லவ். அதுக்கப்புறம் அந்த லவ் கொஞ்சம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது. ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்துல போய் முடிஞ்சுச்சு. அது நெறைய விஷயம். ஸோ என்னோட டார்க் பாஸ்ட் என்னோட லைஃப்ல மறக்கணும்னு நெனைச்ச விஷயங்கள்ல அதுவும் ஒரு டார்க் பாஸ்ட். அதுக்காக என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தப்பானவங்க, அவங்க கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவங்களுக்கும் பெருசா செட் ஆகல. மேபி அவங்க வேற விஷயங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். நான் நான் அப்படி எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் வேற மாரி இருந்திருக்கேன். மேபி இருந்திருக்கலாம். ஓகே. என் மேலயும் தப்பு இருக்கலாம். அவங்க மேலயும் தப்பு இருக்கலாம். ஓகே. இப்ப நான் டைரக்ட்டா அவங்கள பார்த்தா கூட எனக்கு வந்து கோவமோ அதெல்லாம் இருக்காது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். அவ்வளோதான். அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிற ஆள் நம்ம கிடையாது. நல்லா இருந்துட்டு போகுது. இதெல்லாம் நான் நெனச்சிருக்கேன். பட் இப்ப அப்படி நெனைக்கிறது இல்ல. ஸோ தென் காலேஜ் முடிச்சு ஆஃபீஸ் போம்போது நெறைய பொண்ணுங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து கெடைச்சுச்சு. நெறைய ஜாலியா இருந்தேன். பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, அந்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வந்து நிலைச்சதே கிடையாது. எல்லாமே பாதியில புட்டுட்டு போயிடுச்சு. பிகாஸ் அது என்னோட ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. இல்ல அந்த கேர்ள்ஸோட ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பிகாஸ் அது என்னோட ப்ராப்ளமா மேபி நான் டீஜெனரேட்டா இருந்ததாவும் இருக்கலாம். இல்ல அந்த கேர்ள்ஸ் டீஜெனரேட்டா இருந்ததாவும் இருக்கலாம். ஸோ எதனால நம்ம பசங்களால ஒரு குவாலிட்டியான ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்ண முடியல? ஏன் அட்ராக்ட் பண்ண முடியல? அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல நான் பண்ண தப்பு இருக்குல்ல, நீங்க பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிற தப்பு இருக்கு இல்லையா? அந்த தப்பு இந்த இடத்துல நான் சொல்லி தரேன். நான் கேஜே. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நம்பர் 1 எனர்ஜி சக்கர்ஸ். இப்படிதான். ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்லலாம் எனக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிக்குது அப்படின்னாலே, அவங்களோட கலர், வெள்ளையா இருக்காங்கப்பா. ஆஹா! ட்ரெஸ்ஸிங் சூப்பரா இருக்குப்பா. அப்பப்பா! இப்படி இருக்குப்பா, அப்படி இருக்குப்பான்னு சொல்லி, இப்படி மட்டும் தான் நான் வந்து ஒரு பொண்ணு அழகா இருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷனே குடுப்பேன். முன்னாடி. ஓகே. இத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பண்ண தப்ப நம்ம எப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அப்பதான் நமக்குள்ள ஒரு இன்டிகிரிட்டிங்கிறதே ஃபார்ம் ஆகும். ஸோ, நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் தான். அழக மட்டுமே வச்சு அவங்க நல்லவங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் தான். ஓகே. ஸோ, அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வெளியூர் போறாங்க. பெங்களூர் போறாங்க. ஸோ, நானும் பெங்களூர் போறேன். அங்க வந்து ஒரு டேட் போறோம் நாங்க 2 பேரும். அப்படி டேட் போகும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப ரொம்ப அவங்க கூட ஜாலியா இருந்துச்சு. பட் போக 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 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபோன் எடுத்துட்டு ஃபோன்லயே இருந்தாங்க. எனக்கு புடிக்கல. இந்த மாரி யாராவது என்கிட்ட பேசாம ஃபோன்லயே இருந்தா எனக்கு சுத்தமா புடிக்காது. ஸோ, ஃபோன்லயே இருந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது, "இந்த பையன் என் கூட பேசுறான். இந்த பையன் பாரு எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கான். ஹி இஸ் ரிச். இங்க பாரு இவன் எப்படி இருக்கான். இங்க பாரு இவன் எப்படி இருக்கான்." இப்படின்னு என்ட்ட காட்டிட்டு என்ட்ட வந்து ஒரு ஒரு மாரி ரொம்ப இன்செக்யூர்டா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவங்க இந்த மாரிலாம் சொல்ல சொல்ல. "ஏன் இந்த பையன்கிட்ட பேசுற, இந்த பையன்கிட்ட பேசுற, இந்த பையன் உனக்கு இவ்வளோ பிடிக்கும். இந்த பையன் அப்படி, இவன் பாரு எவ்வளோ அழகா இருக்கான். இந்த பாரு" அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டேட்டஸ், இந்த அழகு இதெல்லாம் வந்து வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, எனக்கு அது வந்து ஒரு மாரி ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் ஆச்சு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? ஸோ, நமக்கு புடிச்ச ஒரு பொண்ணு மத்தவங்கள பத்தி பெருமையா பேசும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்செக்யூர்டா ஃபீல் ஆகும். ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸும் கிரியேட் ஆகும். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லிட்டேன் அப்டின்னா, ஓகே, ஓகேப்பா சூப்பர் அப்டின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அவங்க என் கூட இருக்கணும் அப்டிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக. பிகாஸ் அந்த டைம்ல நான் ரொம்ப ரொம்ப நீடியா இருந்தேன். நெறைய பசங்க இன்னைக்கு பண்ற தப்பே இதுதான். அவங்க அழகா இருக்காங்க, நம்மள விட்டுட்டு போயிடக்கூடாது அப்டிங்கிறதுக்காகவே ரொம்ப அவங்க பண்றது தப்பாவே இருந்தாலும், பரவால்ல பரவால்ல பண்ணு பண்ணு சூப்பர் சூப்பர் கலக்குங்க 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 சுந்தரேசன் கலக்குங்க அப்டிங்கிறது. அதுக்கப்புறம் உட்காந்து அழுவுறது என்ன மாரி. ஸோ, அந்த ஈவினிங் எப்படா முடியுங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன ரொம்பவே ரொம்பவே ஒரு மாரி மோசமா, ரொம்ப ஒரு மாரி எளக்காரமா தான் ட்ரீட் பண்ணிட்டே இருந்தாங்க. பிகாஸ் நான் ரொம்ப கீழன்னு அவங்க நெனச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப மேலன்னு நானும் நெனச்சுட்டேன். அதனால தான் இந்த பிரச்சனை. ஸோ தி திங் என்ன அப்டின்னா, பாய்ஸ் ஒரு வேள இந்த மாரியான ஒரு எனர்ஜி சக்கர்ஸ் அவங்க கூட இருக்கும்போது எமோஷன் ரொம்ப டவுனா ஃபீல் ஆவுது. உங்களோட கோர் வேல்யூஸ்க்கு ஆப்போசிட்டா அங்க ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்டின்னா இம்மீடியட்டா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த மாரி பொண்ணுங்கள ஜஸ்ட் கழட்டி விட்டுருங்க. அவங்க லைஃப்‌க்கு தேவையே கிடையாது ப்ராபப்ளி. ஏன்னா, இன்னைக்கு நெறையா கேர்ள்ஸ் வந்து இப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ல வர சத்தத்துக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. மெசேஜ தேக்கி வச்சுட்டு, "பாத்தியா இவ்வளோ பேரு" அப்படின்னு காட்டுறதுல வந்து ஒரு மாரி குஜால் ஆயிடுறாங்க.
இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. நீங்க அழகா இருக்காங்க. ஒயிட்டா இருக்காங்க. ஐ மீன் அழகு இன் த சென்ஸ் நான் அப்ப கன்சிடர் பண்ணதே நான் அந்த இடத்துல சொல்றேன். அழகு இன் த சென்ஸ் ஒயிட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இப்படி கலரா இருந்தா தான் அவங்க வந்து அழகு. அ அவங்க வந்து இவ்வளோ சூப்பரா ட்ரெஸ் பண்றாங்க. இப்படி சூப்பரா பேசுறாங்க. இப்படிலாம் நெனச்சிட்டு போயி ஏதாவது ஒரு பொதக்குழியில விழுந்துறாதீங்க. பிகாஸ் நீங்க அதாவது பசங்கள்கிட்ட எந்த அளவுக்கு மோசமான, கேவலமான, ஒரு மொக்கையான, மோசமான கேரக்டர்ஸ்லாம் இருக்கோ, அதே கேரக்டர்ஸ் கேர்ள்ஸ் கிட்டயும் இருக்கு. நம்ம என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, கேர்ள்ஸ்னாலே சூப்பர், புனிதமானவங்கடா, சூப்பர்டா, செம்மடா அப்டின்னு நெனச்சுக்கிறோம். பட் இந்த சொசைட்டி தான் அதுக்கான மெயின் ரீசன். ஏன்னா கேர்ள்ஸ்னாலே இப்படிதான்னு காட்டுறதுக்கு, இப்படிதான், இவ்ளோ சூப்பர்ப்பா அவங்க அப்டின்னு சொல்றதுக்கும் ஆளுங்க இருக்கு. அதே ஆளுங்க தான் அந்த பொண்ணுங்கள அசிங்கமா திட்டுறதுக்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம், கேர்ள்ஸும் மனுஷங்க தான். அவங்களுக்குள்ளேயும் தப்பான, கேவலமான எண்ணங்கள், மோசமான விஷயங்கள் எல்லாமே இருக்க தான் போது. நீங்க அத புரிஞ்சுக்கங்க. ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பொண்ணுங்கனாலே நல்லவங்கன்னு நெனச்சுட்டு கடைசில விழுந்தவங்கலாம் இருக்காங்க. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதனால பொண்ணுங்கனாலே நல்லவங்க அப்படின்னு நெனச்சுட்டு ஏதாவது ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, ஹோ கயா அவ்வளோதான். அந்த ஹோ கயா ஆயிடும். அதுக்கப்புறம் அழப்போறது, "நண்பா நீயா தான் நண்பா இருப்ப." அனுபவத்துல சொல்றேன். அத புரிஞ்சுக்கங்க. ஓகே. இல்ல நான் பட்டு தான் திருந்துவேன்னா, அது உங்களோட விருப்பம். "நீ பண்ணிட்ட, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுடா" அப்படின்னா, ஓகே ரைட். அத நீங்க தாராளமா பண்ணுங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன். பண்றது பண்ணாதும் உங்களோட விருப்பம். பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி என்னோட ஷெட்யூல் பண்றது, எப்படி நான் வந்து டிசிப்ளின்டா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நான் வந்து கைடன்ஸ் குடுக்குறேன். ஸோ லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. நம்ம அங்க பேசலாம். ஸோ கமிங் பேக் டூ த கன்டென்ட். நம்பர் 2 அப்சஸ்ட் ஆன் ரேண்டம் கேர்ல்ஸ். அதாவது என்ன பொறுத்தவரைக்கும், அதாவது இங்கேருந்து ஒரு 1 வருஷம் அப்படி கிடையாது. ரீசென்ட் டைம்ல கூட இந்த தப்ப நான் பண்ணியிருக்கேன். லைக் இங்கேருந்து யாராவது என்ன ஒரு தடவ பார்த்துட்டா, உடனே எனக்கு ஒரு பொண்ண புடிச்சு போச்சு அப்படின்னா, உடனே வந்து அந்த பொண்ண நெனச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு 24 மணி நேரமும் இருக்காது. லிட்டரலி அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா ரோட்ல பார்த்துருப்பேன். புடிச்சிருக்கும் அவ்வளோதான். நம்ம பசங்கள்லாம் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த இந்த விஷயத்த பண்ணுவாங்க. எனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்கு. அதாவது 2 தடவ, 3 தடவ ஒரு பொண்ண பார்த்துட்டாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு உடனே புடிச்சு போச்சு பாத்தியா? நான் இத்தன தடவ பார்த்துருக்கேன் அந்த பொண்ண. அப்ப எனக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. பூர்வ ஜென்ம பந்தம்டா இது. அப்படி இப்படி நம்மளே வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு, ஆமாமா அப்படிதான், கரெக்ட் தான் அப்படின்னு நம்மளே நம்பிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரியஸா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணு மேல அப்சஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, லிட்டரலா அது ரேண்டமான கேர்ள்ஸ் மேல அப்சஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, லிட்டரலா வந்து அதுவும் அவங்கள விட பெட்டரா யாராவது பார்க்கும்போது டக்குனு அவங்க மேல அப்சஸ்ட் ஆவீங்க. இந்த அப்சஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரீசென்ட் டைம்ல நான் ஒரு பொண்ணு மேல ரொம்ப ரொம்ப அப்சஸ்டா இருந்தேன். தென் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டாங்க. தென் அவங்க அங்கே அந்த ஊர்ல போயிட்டு அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி இங்க ரிட்டர்ன் வந்தாங்க. வரும்போது எனக்கு கால் பண்ணாங்க. நான் கால் எடுக்கல. அந்த டைம்ல நான் ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தேன். லிட்டரலா உண்மையாலுமே பிஸியா இருந்தேன். ஏன்னா ஜிம்ல நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல யார் ஃபோன்னாலும் எடுக்க மாட்டேன். அது என்னோட ஒரு பெர்சனல் டைம் அப்படிங்கிறதுனால. ஆனா ஃபோன்லாம் எடுக்கவே இல்ல. அன்னைக்கு ஃபுல்லாவுமே பிஸி. கிளையண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றது, கிளையண்ட் மீட்டிங் அப்படி இப்படின்னு எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ஹெக்டிக்கா போயிட்டே இருந்துச்சு. ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். உடனே கால் பண்ணேன். கால் எடுக்கல. திரும்பி அவங்க கால் பண்ணிட்டு ஆ "நீ கால் பண்ணல. அதனால நான் எடுக்கல. உனக்கு என்ன அவ்வளோ இதுவா?" அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசுனாங்க. தென் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஈகோயிஸ்டிக் கேரக்டர காட்ட ஆரம்பிச்சாங்க. நான் வந்து பெரிய ஆளு. எனக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா? எனக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு இது தெரியுமா? நீ வந்து என்னை வந்து இப்படி பண்றியா? பாரு உன்னோட ஃபோன இதுக்கப்புறம் நான் எடுக்காம இருப்பேன். நீ எவ்வளோ பெரிய இதுன்னு காட்டிட்ட, நான் யாருன்னு காட்டுறேன். இப்படிலாம் பண்ணாங்க. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஃபோன கட் பண்ணிட்டேன். திரும்பி எனக்கு கால் வந்தாங்க. திரும்பி அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். தென் வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க. அவங்க கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. லிட்டரலா அவ்ளோ டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த ட்ரிகர் பண்ணி விட்ட மாரி ஆயிடுச்சு. நான் திரும்பி திரும்பி ஃபோன் பண்றேன் எடுக்கவே இல்ல. ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், "டேய் டேய் டேய் ஒரு நிமிஷம் அமைதியா இரு, ஒரு நிமிஷம் அமைதியா இருன்னு" எனக்கு நானே ஒரு குரல். "ஏன் இப்ப நீ பழைய மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து ஜர்னல் பண்ணேன். இப்ப நான் பண்ணிட்டு இருக்க விஷயம் கரெக்ட்டா? இந்த பொண்ணு உண்மையாலுமே எனக்கு தேவையா? இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற பொண்ணுகிட்ட நம்ம பேசி, நம்ம வந்து ரொம்ப நீடியா இருக்கணுமா? இப்படிலாம் நான் எழுதும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், தேவையே இல்ல. எதுக்காக இந்த மாரியான ஒரு கேரக்டர் கிட்ட நம்ம வந்து கூட இருக்கணும்? இப்பயே அவங்க எப்படின்னா, இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இன்னும் ரொம்ப நாள் போனா கூட என்ன நடக்கும்? இதே தான் நடந்துட்டே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நமக்கு தேவையான்னு எனக்கு நானே ஜர்னல் பண்ணும்போது, சப்புன்னு அரைஞ்ச மாரி இருந்துச்சு. "உனக்கு தேவையில்லடா" அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து ஜிம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க மாடியில நின்னுட்டு இருந்தாங்க. நான் அந்த சைட்ல வந்தேன். வந்துட்டு அப்படியே என்ன பார்த்தாங்க. கையெல்லாம் காட்டுனாங்க. நான் கண்டுக்கவே இல்ல. நான் பாட்டுக்கு அப்படியே உள்ள வந்துட்டேன். ஏன்னா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்க கிட்ட உடையுது. என்னோட டைம் வேஸ்ட் ஆவுது. அட் த சேம் டைம் எனக்குன்னு இருக்கிற கோர் வேல்யூஸ் வந்து அந்த இடத்துல நான் பிரேக் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ற மாரி இருக்கும்போது, எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஃபார்ம் ஆவுது. ஸோ இப்படி எல்லாமே எனக்கு நடக்கிறதுனால, முதல் பிரையாரிட்டி எனக்கு என்னைக்குமே நான் மட்டும் தான். இதே 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 செர்ரியா இருந்திருந்தா, "ஏய் ஏய் ஹாய் எப்படி இருக்க? எதுன்னு இப்படி பண்ணிட்ட? ஏய் ஏன்பா அப்படி பண்ண?" அப்படின்னு அப்படி போய் பேசியிருப்பானே தவிர, அவன் வந்து அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டான். பட்
இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே சேஞ்ச் ஆகுது. லைஃபே சேஞ்ச் ஆகுது. நானும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கேங்கிறதுனால, என்னால யாருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன தவிர, என்னோட ஃபேமிலினா எங்க அம்மா, என் பிரதர தவிர. மேபி என்னோட கிளையண்ட்ஸையும் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றனால, அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் தருவேன். அண்ட் ஸோ என்ன என்ன விரும்பி ஒரு சில பேர் பார்க்குறீங்கல்ல, ஒரு 2500 பேர் நம்ம இருக்கீங்க இல்லையா? உங்களுக்குமே. இத தவிர என்னோட உலகம் வெளிய பெருசா கிடையாது. ஸோ அதனால பெருசா நான் யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டேன் இதுக்கப்புறமேட்டு. இப்பவும் சரி, இதுக்கப்புறமேட்டும் சரி. இங்க என்ன விஷயம் அப்டின்னா, நம்ம பசங்க நெறைய பேரு இந்த மாரி தான். ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சிடுறது. தென் அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியது. தென் அவங்க மேல எப்ப பார்த்தாலும் அப்சஸ்டா இருக்க வேண்டியது. உங்களோட செல்ஃப் இமேஜ குறைக்கிற மாரி பண்றது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட குறைக்கிற மாரி பண்ணுங்க. அவங்க வந்து பொண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக விட்டு குடுத்துட்டு போறது. இந்த மாரி விஷயங்கள் நீங்க பண்ணாதீங்க. ரேண்டமா ஒரு பொண்ணு மேலயோ, இல்ல என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அந்த பொண்ணு மேலயோ அப்சஸ்ட் ஆயிடாதீங்க. அவங்க இல்லாம நீங்க வாழ முடியும். லிட்டரலா சொல்லப்போனா. இத்தன நாள் அப்படித்தானே இருந்தீங்க. இத்தன வருஷம் அவங்க இல்லாம தான் இருந்தீங்க. திடீர்னு ஒரு ஒரு 6 மாசம், இல்ல ஒரு 1 வருஷம் பழகுனதுக்கு அப்புறம், இல்ல, இல்ல அவங்க இல்லாம என்னால என்னங்க இது? என்னது இது? காலேஜ் முடிச்சு போயிடுச்சு, இல்ல ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டு அவங்கவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா அங்க உட்காந்துட்டு, ஐய்யய்யோ! அவங்க எல்லாமே அப்படி கிடையாது. என்ட்ட நெறைய பேர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படிலாம் இருந்தாங்களான்னா, இல்ல, இல்ல. இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் நான் சொல்ல கிடையாது. ஒரு சில பேர் உண்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் இப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்துல போய் நம்மளே வாய குடுத்து மாட்டுறதுக்கு, கம்முனு நான் இருக்கேன்ப்பா, பார்த்துக்கிறேன்ப்பா. நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்துட்டு போறேன். என் வேல தான் எனக்கு முக்கியம் இருந்துட்டு போறேன். நீ என்ன தப்புன்னு சொல்றியா? சொல்லிட்டு போ. நீ பொண்ணு அவ்வளதான். உன்ன இங்கலாம் என்னால கன்சிடர் பண்ண முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிருங்க. ஓகே. ஃபேமிலிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கன்சிடர் பண்ணீங்கனாலே முதல்ல இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஃபேமிலிய கன்சிடர் பண்ணாதது தான் மெயின் ரீசனே. அண்ட் ஸோ யார் மேலயும் நீங்க அப்சஸ்ட் ஆயிடாதீங்க. இப்படி அப்சஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, வெளிய வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிரும். நம்பர் 3 இன்டேக் ஆஃப் டாக்ஸிசிட்டி. டாக்ஸிசிட்டிங்கிறது இன்னைக்கு நான் நெறைய இடங்கள்ல பார்க்குறேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். அவனே அந்த பொண்ண பத்தி தப்பா பேசுவான். இத பார்க்குற மத்த நம்ம பசங்களுக்கும் என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு தப்பானவங்கன்னு தோணும். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பொண்ணுங்கள சுத்தி நெறைய கான்ட்ரோவர்ஷியல் திங்ஸ் நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஓகே. இந்த திங் என்ன அப்டின்னா, நம்மள மாரி ஒரு ஃபிராங்கா சொல்றவன கூட நம்பிடலாம். பட் எவன் ஒருத்தன் ஃப்ரெண்டு, என் ஆளு அப்டின்னு சொல்லிட்டு சுத்துறானோ, அவன் தான் இருக்கிறதுலயே பாம்பை விட விஷம் கொடியவனாக்கும். ஸோ, இந்த மாரி ஆளுங்க, இந்த மாரி டாக்ஸிசிட்டி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரிலாம் பேசுறாங்கன்னா, இந்த மாரி டாக்ஸிக்கான ஒரு சரவுண்டிங்லேருந்து வெளிய வந்துருங்க. மேபி இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ஆல்ஃபா மேல் கேட்டகரி மாரி தெரிஞ்சுச்சுன்னா, தப்பே கிடையாது. நீங்க அப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. ஆல்ஃபா மேலா இருக்கிறது தப்பு கிடையாது. சிக்மா மேலா இருக்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும், பொண்ணா அவங்க சொல்லிட்டாலே கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மொக்கையான ஒரு விஷயம். ஸோ, ஆல்ஃபா மேல் கேட்டகரிக்கு வந்துருங்க. ஓகே. ஓகே. உங்களுக்கானவங்க உங்களுக்கானவங்க அங்கேயோ இருக்க தான் போறாங்க. நீங்களா போய் தேடி புடிக்கிற ஒரு விஷயத்த விட, உங்கள விரும்பி நேசிச்சு வர ஒரு பொருள் உண்மையாலுமே ரொம்ப, ரொம்ப விலை உயர்ந்தது. லிட்டரலா அதான் உண்ம. ஸோ த திங் என்ன அப்டின்னா, டாக்ஸிசிட்டி அதிகமா எடுத்தீங்கனாலுமே உங்களால கேர்ல்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியாது. டாக்ஸிசிட்டி இன் த சென்ஸ் ஹேபிட்ஸ், அடிக்ஷன்ஸ் எதா இருந்தாலும். லைக் சே பான் பார்த்துட்டே இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்ல பெண்கள உங்களோட பிரெயின் காட்டாது. நீங்க பான்ல என்ன கன்சியூம் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி பொண்கள நீங்க தப்பா தான் பார்ப்பீங்க. நல்ல பொண்ணாவே இருந்தா கூட, அந்த பொண்ணுமே நீங்க தப்பா தான் கன்சிடர் பண்ணுவீங்களே தவிர நல்ல பொண்ணுங்கள நீங்க அட்ராக்ட் பண்ணவே முடியாது. அது ஆறாவா? என்னன்னு எனக்கு தெரியல. பட் லிட்டரலா இது வந்து இதான் உண்ம. ரியாலிட்டியும் கூட. ஸோ இந்த திங் என்ன அப்டின்னா, இந்த தேவையில்லாத ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நெனைக்கிற ஒரு ட்ரீம் கேர்ல உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிற பொண்ண அட்ராக்ட் பண்ண முடியும். தென் ஃபைனல் இது கண்டிப்பா நான் சொல்லணும். அப்போ எந்த மாரி விஷயங்கள் நம்மள ஒரு நல்ல பொண்ண, குவாலிட்டியான ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்ண வைக்கும் அப்டின்னா, டிசிப்ளின். எல்லா விஷயத்திலயும் டிசிப்ளின். வொர்க் அவுட் டிசிப்ளின். சாப்பாடு டிசிப்ளின். பேசுறது டிசிப்ளின். எல்லாத்துலயுமே டிசிப்ளின். மிலிட்டரி டிசிப்ளினா இருங்க நான் சொல்லல. டிசிப்ளினா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது. ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது தப்பு. எனக்கு ஒரு விஷயம் கரெக்ட்ன்னு தெரியுது. ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு சோம்பேறித்தனம். ஸோ டிசிப்ளினா இருக்க கத்துக்கங்க. டிசிப்ளின் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஜிம் டெய்லியுமே போறது டிசிப்ளின். கிளீனா சாப்பிடுறது டிசிப்ளின். ஆ தென் பொண்ணுங்க கிட்ட ஜெனூனா பேசுறது டிசிப்ளின். மத்தவங்க கிட்ட ஜெனூனா இருக்கிறது டிசிப்ளின். இப்படி எல்லாத்துலயுமே டிசிப்ளின்ங்கிறது இருக்கும். ஓகே. ட்ரெஸ்ல அயர்ன் பண்ணி போடுறது மட்டும் டிசிப்ளின் ஆயிடாது. எல்லாத்துலயுமே டிசிப்ளின் இருக்கு. எல்லாத்துலயுமே டிசிப்ளினா இருக்க கத்துக்கங்க. தென் நம்பர் 2 செல்ஃப் அப்டேட். உங்கள நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே லைக் அது உங்களோட கரியர், கோல்ஸ் எல்லாத்துலயுமே. இப்ப லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட மணி இருக்கு. என்னால முடிஞ்சத என்னோட பார்ட்னருக்கோ, என்னோட பார்ட்னருக்கு என்னால வாங்கி தர முடியும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன அப்டேட் பண்ணா மட்டும் தான் அந்த மணி என்னால வந்து அதிகமா ஜெனரேட் பண்ண முடியும். அதே மாரி தான் லைஃப்ல. ஸ்கில் அப்டேட் பண்ணுங்க. ஸ்கில் அப்டேட் பண்றதுல அப்சஸ்ட் ஆயிடுங்க. கேர்ல்ஸ் மேல அப்சஸ்ட் ஆவத விட எனக்கு அந்த பொண்ணு வேணும், பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணுங்கிறத விட ஸ்கில் அப்டேட் பண்ணீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நான் எப்பவுமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஸ்கில் அப்டேட் பண்ணுங்க. நான் ஏன் நெறைய புக்ஸ் வாங்கி படிக்கிறேன், ஏன் கோர்ஸ் எடுக்கிறேன், நான் நெறைய விஷயம் ஏன் தெரிஞ்சுக்கிறேன், தனியா மென்டார்ஸ் அசைன் பண்ணி நான் ஏன் கத்துக்கிறேன்னா, எனக்கு என்ன ஸ்கில் அப்டேட் பண்ணா தான் என்னோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். நான்
அதிகமான மணி, ஃபேம் எல்லாத்தையுமே என்னால ஜெனரேட் பண்ண முடியும். நான் இப்படி இதுவே போதும்னு நெனச்சுட்டேன்னா அவ்வளோதான். நான் லைஃப்ல தோத்து போயிடுவேன். மேபி இப்ப பார்க்கறது நல்லா இருக்கிற மாரி இருக்கலாம். தோத்து போயிடுவேன். அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க விரும்புற குரங்க விட, உங்கள விரும்புற மயில் எவ்வளவோ தேவ. இது ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. பட் நான் ரியாலிட்டி வைஸ் சொல்லணும் அப்டின்னா, நம்மளா தேடி போய் வழுக்கி விழுற ஒரு விஷயத்த விட, நம்மள தேடி வந்து நம்மள நல்லா வச்சுக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாரி கேர்ள்ஸ் அப்டின்னாலே நீங்க வெறும் அவங்க வெள்ளையா இருந்தா தான் அவங்க அழகு, இப்டி இருந்தா தான் அவங்க அழகு, இப்டி ட்ரெஸ் பண்ணா தான் அழகுன்னு என்ன மாரி முட்டாள்தனமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க. ஒரு பொண்ணு அப்டின்னா, கேரக்டர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க. அவங்க ஓகே ஃபைன். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேபிட்ஸ் இருக்கு. நல்ல கேரக்டர் இருக்கு. அப்டின்னா அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே. கேரக்டர் தான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்த டிஃபைன் பண்ணும். அழகு 20ல இருக்கும், 40ல இருக்காது. ஜிம்மெட்ஸ்ல நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அழகு முக்கியம், அழகு முக்கியம்னுவாங்க. பட் நான் அவங்கள்ட்ட சொல்ற விஷயம் அழகு ஓகே ஃபைன். ஓகே. அது நீங்க பார்க்குற கண்ணோட்டத்துல தானே அந்த அழகுங்கிறதே இருக்கு. ரைட் தானே. இப்ப நீங்க உங்கள நீங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க அழகா தெரிவீங்க. மேபி எனக்கு நான் அழகா தான் தெரியிறேன். எனக்கு நான் அழகன் தான். ஓகே மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் ஹேண்ட்சம் தான். எனக்கு நான் சூப்பர் தான். எனக்கு நான் மாஸ் தான். இந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா, நான் என்னால முடியாத ஒரு விஷயத்த, எல்லாருமே என்னால முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்த, இல்ல நான் என்னால முடியாதுன்னு நெனச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணும்போது தான் எனக்கு நடக்கும் இல்லையா? அப்போ நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அது கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆவுது. என்னால முடியுங்கிறத நான் நம்புறேன். அதே தான் நான் உங்களுக்குமே சொல்றேன். ஸோ உங்களால முடியுங்கிறத நீங்க உங்களால முடியாதுன்னு ஒரு சில விஷயம் இருக்குன்னா, அத முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். உங்களோட செல்ஃப் இமேஜ் இன்கிரீஸ் ஆகும். உங்கள நீங்க சூப்பரா பார்த்துக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கேத்த பீப்பிள், அதுக்கேத்த கேர்ல்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. குவாலிட்டியான ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்ணுவீங்க. அழகு வேண்டாம். நல்ல குணம் இருந்தாலே போதும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். அழகான பொண்ணு தான். ஸோ உடனே வந்துட்டு வந்துருவீங்க. அப்ப 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 நீ வந்து இப்படி இருக்க பொண்ணு எனக்கு எப்படி இருந்த பொண்ணாலும் ஓகே. கேரக்டர் நல்லா இருந்தா போதும். ஓகே. ஸோ அதுக்குன்னு நான் வந்து பியூட்டி வந்து டிஃபைன் பண்ணாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட கேரக்டர் நல்லா இருக்குனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபேஸ்ல அந்த க்ளோ இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் சீ யூ இன் திஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ கைஸ்.